நீங்க பிள்ளை வளர்க்குறீங்க, வளர்க்குறீங்களா வளருதான்னு எனக்கு தெரியல. சில பேர் சொல்லுவான் அதுவா வளருது. அதுல வேற ஒரு பழமொழி வச்சிருக்கான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டான். நீ வைக்கலையா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டானா அப்படிங்கிற. அடப்பா, நம்ம தான் நம்ம பிள்ளைய வளர்க்கணும், அதை கவனிச்சு வளர்க்கணும். ரைட். பிள்ளைய வளர்க்குறதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சில விஷயத்தை புரிய வைக்கணும். அதே நேரத்தில் எதை புரிஞ்சுக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த எல்லையோட புரிய வச்சு நிறுத்தணும். ரொம்ப கஷ்டம். என்னுடைய அபிப்பிராயம், 4 நாட்டுக்கு கூட பிரதமராக இருந்திருக்கலாம், 2 பிள்ளைக்கு அப்பனா இருக்க முடியாது. உண்மை. 4 நாட்டுக்கு பிரதமராக இருந்து பிரச்சனையை சமாளிக்கலாம், ஆனா ஒரே 2 பிள்ளையை பெற்று ஒன்னா வளர்க்க முடியாது. ஏன் 2ன்னு சொல்றேன்னா, 1 இருந்தா கூட பிரச்சனை இல்லை, 2 இருந்தா ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணி உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு அதை கொடுத்தா எனக்கு கொடுக்கல, எனக்கு இதை கொடுத்தா அவனுக்கு கொடுக்கல, வீடு அவனுக்கு பெருசா கொடுத்துட்டு எனக்கு சின்னதா கொடுத்துட்டேன், எனக்கு ரொட்டி பெருசா கொடுத்தா எனக்கு சின்னதா கொடுத்தேன், 2 கம்பேர் பண்ணியே கொள்ளும். நான் என்னமோ என் பிள்ளைகளையோ பேரனையோ பேசுறேன் நினைக்காதீங்க. நாங்க மொத்தம் 6 பேர் ஒரு வீட்டில், இதுல 2 போயிருச்சான் முதல்ல. செல்லு போக, அது செல்லு போக 6 மிச்சம். வீட்டில் 8 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிடணும். அப்பாவுக்கு விருந்தாளி எப்படியும் 2 பேர் இருப்பாங்க. ஏறத்தாழ 10 பேர் சாப்பிடுவோம் வீட்டில். இல்லை என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக்கெல்லாம் போட்டாங்கன்னு அப்பெல்லாம் வீட்டில் தானே செய்வாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வீடு வீடா இருந்தது இல்லை இல்லையா, வீடு வீடா இருந்தது இல்லை. அதனால வீட்டில் தான் மைசூர் பாக்கெல்லாம் செய்வாங்க. எங்க அம்மாலாம் பண்ணிட்டு இப்படி டைமண்டா வெட்டுவாங்க அந்த ஒரு இதை. அதில் என்ன பிரச்சனை வரும், தீபாவளிக்கு அம்மாட்ட ஸ்வீட் கேட்டா, கொஞ்சம் இரு ஓரமா உதிர்றதெல்லாம் தர்றேன்பாங்க. உருப்படியான ஸ்வீட்டு கொடுக்க மாட்டாங்க, அது அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த ஓரமா உதிர்றதை நாங்கள் 6 பேரும் ரெடியா பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் எங்கள் அண்ணனுக்கு 1 எனக்கு 1 வரிசையாக கொடுப்பான். அதில் 1 பார்த்தா ஒரு 0.5 மில்லிகிராம் கூட இருக்கிற மாதிரி தெரியும். உடனே எங்கள் அண்ணனோட மைசூர் பாக் எப்படி பார்த்துட்டு நான் கேட்பேன், அவனுக்கு கூட இருக்குமா? என்னடா இது, நிறுத்து பார்த்தாடா கொடுக்க முடியும், போங்கட எல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க. எங்கள் அண்ணன் சொல்லுவோம், உன்னை விட எனக்கு பெருசு தெரியுமா, மைசூர் பாக் பெருசு தெரியுமா? ஒட்டு யுத்தமே ஆரம்பிச்சிடும் வீட்டில். அவனுக்கு மட்டும் நீ எப்படி கூட கொடுத்த, அப்புறம் என்ன நான் உன் பிள்ளை இல்லையா, அவன் என்ன ஆச்சாப்பா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ டே இங்க வா, அவனுக்கு கூடாது, உன் கையில் இருக்கிற துண்டு அவனுக்கு கொடு, அவன் டக்குனு வாங்கிக்க போ. அம்மா முடிச்சிருவாங்க. அதை கொடுத்துட்டு நான் வாங்கின உடனே எனக்கு ஒரு வெற்றி பெருமிதம் வரும் பாருங்க. அடே எங்க அண்ணனுடைய பெரிய பீஸ் வாங்கிட்டேன். அவன் கொடுத்துட்டு எனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவான், 1 தான் பெருசு, அதை எப்படி வாங்கணும்னு நான் போட்டு வாங்கிட்டேன் பாருங்க. ஐயோ இவ்வளவு நேரம் நான் நடத்தின போரெல்லாம் வீணா போய் அப்ப அதையே கொடுத்துரு. எங்க அம்மா சொல்லுவாங்க, கொன்னுடுவேன், நீ தான் அதை கேட்ட வாங்கின, மரியாதையை வெளியே போய் சாப்பிடு, என்ன பேச்சு பேசுற. நான் 2 பிள்ளைகள் பெற்று அதை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். கம்பேரிசன் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வாழ்க்கையில. நான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று சொல்றேன், எப்போதும் உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள். நீங்க நல்ல சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாரோடும் ஒப்பிடாதீங்க, எதுக்கும் ஒப்பிடாதீங்க. பணத்திலேயோ, வயசுலையோ, நோயிலையோ, ஆரோக்கியத்திலேயோ, சாப்பாட்டிலேயோ எதையுமே நீங்க ஒப்பிடாது. சில பேர் ஹோட்டல்ல போய் உட்காந்து அடுத்தவன் திங்கிறத எப்படியே பார்ப்பான். அவன் இப்ப சாப்பிட்றது 3வது தோசை சார், 4 இட்லி முதல்ல சாப்பிட்டான் சார். டேய் அவன் கிரைண்டர் அப்படிடா அரைக்குது, அந்த கிரைண்டர் என்ன போட்டாலும் அரைச்சு தள்ளுற கிரைண்டர். உன் கிரைண்டர் ரொம்ப வீக், இது வெறும் மிக்சி, அவன் கிரைண்டர். இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்காத மாதிரியே உங்க பிள்ளைகளையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாரு. உங்க பிள்ளையை இன்னொருத்தர், அவன் எப்படி படிக்கிறான் பார், அவன் எப்படி மார்க் வாங்குறான் பார், அந்த பொண்ணு எப்படி டான்ஸ் ஆடுது பார், நீ அவன் எப்படி அதெல்லாம் அவன் திருப்பி கேட்பான், அவங்க அப்பா எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கான் பத்தியா, நீ ஒண்ணும் இல்லாம தட்டி மாதிரி உட்காந்துருக்கியப்ப, இது தேவையா? யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் பிள்ளை வளர்க்கறதுல ஒரு விஷயம் சொல்றேன், உள்ளதை சொல்லுகிறேன், என் தலைப்பு அதையும் எனக்கு மறக்காது. எப்படின்னா, யார்கிட்ட எதை எவ்வளவு சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அது பொய் இல்லையான்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசும்போது நிறைய செய்திகள் வைத்திருப்பேன், ஆனால் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் பயன்படும் என்று உறுதி இல்லை. அதைவிட முக்கியம், எல்லோருக்கும் எல்லாம் புரியும் என்றும் நியதி இல்லை.
நான் குறைச்சி மதிப்பிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, ஒரு அனுபவம். அந்த அனுபவம் இல்லாதவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அது நீங்க என்ன பண்ணணும், இந்த யூடியூப்பும் சோசியல் மீடியாவும் வந்ததுல என்ன பிரச்சனைன்னா, யாருக்கோ சொன்னதை யாரோ எடுத்து வச்சுக்கிட்டு அவன் சண்டைக்கு வரான். எங்களை நீ இப்படி பேசிட, உன்னை பேசலப்பா, அது உனக்கே இல்லை. நான் என்ன உங்க வீட்டு 7ஆம் நம்பர் டோர் கதவை தட்டி வந்து உங்க வீட்டுல பேசிட்டு போனேன்? நான் யாருக்கு பேசினேன்? அது PhD தீசிஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு செமினார் இருக்கும். எங்க பேசினாலும் இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, கேமராவோட அலையறாங்க, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எடுத்து அதை போட்டுருவாங்க. அவன் குயோ முறையோன்னு கத்துவான். உனக்கு அது புரியாது ராஜா, உனக்கு அது புரியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த விஷயத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ அதை பழசை எடுத்து வச்சு பேசுனா சரி, அப்ப நீ பொய் சொல்றியா, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறியா? அப்படி இல்லை. யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். உள்ளதை சொல்றேன்னு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி வாரி வெளியில போட முடியாது. ஒரு குழந்தை அம்மாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டது, ரொம்ப டெலிகேட்டான கொஸ்டின். அம்மா நான் எப்படி பிறந்தம்மா? எவ்வளவு டெலிகேட்டான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எந்த அம்மா அப்பாவது பதில் சொல்ல முடியுமா? அம்மா நான் எப்படி பிறந்தேன்? அந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. போய் பாட்டிகிட்ட கேளுன்னாங்க. ப்ராப்ளத்தை பாஸ் பண்ண பாட்டிகிட்ட போய் பாட்டி நான் எப்படி பிறந்தேன் பாட்டி அப்படின்னு. பாட்டி இப்படி யோசிச்சுட்டு, காக்கா கொண்டாந்து உன்னை போட்டுது கண்ணு. ஏன்னா எல்லாத்தையும் பேச முடியாது இல்லை, காக்கா கொண்டாந்து உன்னை போட்டு. அப்படியா? அப்ப எங்க அம்மா எப்படி பிறந்தாங்க? அப்படி கொக்கு கொண்டாந்து போட்டு. அப்பா எப்படி பிறந்தாரு? குருவி கொண்டாந்து போட்டு. அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டது பாருங்க, அப்ப நேச்சுரல் டெலிவரி ஒண்ணுமே நம்ம வீட்டுல இல்லையான்னு. எப்படி நேச்சுரல் டெலிவரி ஒண்ணுமே நம்ம வீட்டுல இல்லையான்னு கேட்டது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு பல விஷயம் தெரியாதுன்னு. தெரியும், அதுங்களுக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும். அதுங்க ரொம்ப டீசெண்டா நம்மகிட்ட தெரியற மாதிரி நடந்துக்குதுங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லணும்? கொஞ்சம் கதை சொல்லுவோம். அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாமி கொடுக்குறாரு, அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க, இதெல்லாம் சொல்லுவோம். சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, சாமி கொடுக்குறாரு சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த குழந்தைக்கு புரியணுமேங்கிற ஆசையினால நம்ம யூஸ் பண்ற வேர்டே ஒழிய, சயின்ஸ் படி அவங்க எப்படி வந்து பிறந்தாங்கன்னு குழந்தைங்களோட பேச முடியுமா? there is a limit. பேச மாட்டோம். அதுக்காக அம்மா பொய் சொன்னதாவோ பாட்டி பொய் சொன்னதாவோ நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. சோ உள்ளதை சொல்லுகிறேன் என்றாலும் கூட கேட்கிறவன் தகுதிக்கு ஏற்பதான் உள்ளதை சொல்ல முடியுமே ஒழிய நாம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிவிட முடியாது. சோ உனக்கு ஒன்னு சொல்லுவேன், நான் அயோக்கியன்னு பொருள் அல்ல, உன்னால எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்க முடியும்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன், பழனியில ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த பழனி சண்முக நதி இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி கருங்கல் வேலையோட ஒரு அற்புதமான கோயில் இருக்கு. அது சிவன் கோயில். உண்மையிலேயே அந்த சிவன் கோயில்ல ஒரு முருகனுடைய சிற்பம் இருக்கு. திருமுருகாற்றுப்படை என்ற நம்முடைய நூல்ல முருகன் ஆறுபடை வீடு, அந்த ஆற்றுப்படை வீட்டுல சொல்றார். ஆக்சுவலா அது ஆறுபடை வீடு இல்லைங்கோ, ஆற்றுப்படை வீடு. ஆற்றுப்படையில் பேசப்பட்ட வீடுகளை ஆற்றுப்படை வீடுன்னு சொன்னோம். அப்புறம் முருகனுக்கு 6 ராசின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் 6 சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆச்சுங்களா? அப்ப ஆற்றுப்படை வீட்டை சொல்லப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இத பாருங்க, அந்த நதிக்கரைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு அந்த சண்முகா நதின்னு பேரு. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளூருக்கு வந்தீங்கன்னா பஜார் இருக்கு. பஜார் கிட்ட ஒரு கல் கோயில் இருக்கு, அதுக்கு பேர் பெரியநாயகி அம்மன் கோயில், ஒரு பேர் வரும், சிவன் கோயில். அது ஆக்சுவலா அங்க இருக்கிற முருகனை தான் திருமுருக ஆற்றுப்படையில வர்ணிக்கிறார். இதை நான் என்ன சொல்றேன் ஒரு பேச்சுல, பழனியில மலை மேல இருக்கிற முருகன் அப்படிங்கறத விட ஊருக்குள்ள இருக்கிற முருகன் தான் திருமுருக ஆற்றுப்படையில் பேசப்பட்ட முருகன் சொல்றேன். நீ கேட்டுட்டு அதோட போக வேண்டியது தானே. பழனி மலை மேல இருக்கிறத முருகன் இல்லையான்னு நீ சொல்றியா அப்படின்னா, நான் ஒன்னும் உங்ககிட்ட சொன்னா, எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்டது அது. இது லேட்டரா டெவலப் ஆச்சு. இது லேட்டரா டெவலப் ஆகும். லேட்டரா எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, பாருங்க, அந்த ஊர்ல பாப்புலரான வழிபாடு முருக வழிபாடு. அங்க வர்றவன்லாம் இங்க வர்றான், எங்க பழனி மலைக்கு வர்றான், அங்க மேல ஏறி போய் சாமி கும்பிடுறான், அதே முருகன் கும்பிட ஆரம்பிக்கிறான். கும்பிடும் போது என்ன ஆகுது, அது லேட்டரா டெவலப் ஆகிற வழிபாடு முருக வழிபாடாக மாறுது. உன்னை புரிஞ்சுக்கணும், தப்பு ஒண்ணும் இல்லை. பின்னால வந்த அருணகிரிநாதர் அதையும் சேர்த்து பாடிட்டார். அருணகிரிநாதர் பாடிட்டதாலேயே அது பழைய படை வீடாக ஆகாது.
அருணகிரிநாதர் பக்தர், நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த செய்தி என்னவோ அதை சொல்லுவார். அது முருக வழிபாடாக படைவீடாக கருதப்பட்டு விட்டது. லேட்டரா சார் செங்கல்பட்டு மாவட்டம் எதுன்னு கேட்டா இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, எங்க அப்பாவை கேட்டா வேற சொல்வார். திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாம் சேர்ந்த செங்கல்பட்டு ஒண்ணு இருந்தது இல்ல, அப்புறம் காஞ்சிபுரம் தனி மாவட்டமாச்சு இல்ல, அப்புறம் திருவள்ளூர் தனி மாவட்டமாச்சு இல்ல. அப்ப நான் என்ன சொல்லணும், எந்த நூற்றாண்டில்னு கேட்கணும், எந்த ஆண்டில்னு கேட்கணும். ஸ்பெசிபிகேஷன், ஒரு கூர்த்த மதி உடையவன். அது எப்படி செங்கல்பட்டு மாவட்டம் சொல்வேன், அது வந்து திருவள்ளூர். ஏய், நீ பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டா அது திருவள்ளூர் ஆச்சு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அது செங்கல்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்படி எத்தனையோ மாற்றம் நடக்குது இல்ல. அது மாதிரி ஊருக்குள்ள இருந்தது ஆற்றுப்படை வீடு, மலை மேல இருந்தது ஆக்சுவலா சித்தர்களுடைய வழிபாட்டு பூமி. அது அந்த முருகனுக்கு என்ன பேர் தெரியுங்களா, சித்தநாதன் அப்படின்னு பேர், சித்தர்கள் தலைவன் அப்படின்னு பேர். இதை நான் சொன்ன உடனே ஐயோ பாரு அது முருகன் இல்லைன்ட்டாரு, குயோ முறையோன்னு கத்துறார். கொஞ்சம் பொறு, உனக்கு முருக வழிபாடு கௌமார சமயம் அப்படிங்கிறதுல நீ எத்தனை ஆழம் பட்டு படிச்சிருக்க. முருக வழிபாடு என்பது என்ன தெரியுங்களா, ஒரு ஊரில் குருவாக இருந்து அந்த ஊர் மக்களுக்கு வழிகாட்டி அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து அந்த ஊரின் ஐயன் என்று யார் கொண்டாடப்படுகிறானோ, முருகுங்கிற சொல்லுக்கு 6 பொருளுக்கு மேல இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. அந்த 6 பொருளிலும் அடங்கும் வீரம், இளமை, தலைமை, அறிவு நலம், இப்படி 6 பொருள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த மக்களுக்கு வழிகாட்டுகிற மருத்துவனாக இருக்கிற சித்த புருஷன் அல்லது சித்த மருத்துவன், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவன், அவன் அடங்கிய பிறகு அவனது சமாதி கோயில் முருகனுடைய கோயிலாக மாறிவிடும். இது முருக வழிபாட்டை பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். முருக வழிபாடு என்பது வெளியில சொல்லப்பட்ட குமார சம்பவத்தில் பேசப்பட்ட நூல்களுடைய கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சிவனுக்கு பிறந்த கார்த்திகேயன் நின்னு போச்சு வரலாறு அதோட. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மண்ணிலையும் ஒருத்தர் வாழ்ந்து அவர் அங்கு சித்த புருஷரா மாறும்போது அவருக்கான ஒரு கோயில் உருவாகிறது. ஆனா அவங்க முருக அப்படிங்கிற நிலைய, முருகுங்கிற நிலைய கும்பிட்டாங்க, முருகு அப்படிங்கிற தன்மையை அடைஞ்சாங்க, முருகுங்கிற தன்மையை கும்பிட்டாங்க, முருகுங்கிற தன்மையை அடைஞ்சாங்க. அதனால அவங்க நாளடைவில் முருகன் என்றே அழைக்கப்பட்டார். சாமி கும்பிடுறவன சாமின்னு சொல்லலையா, பாம்பன் சாமின்னு சொல்லலையா, வாரியார் சாமின்னு சொல்லலையா, அவர் என்ன சாமியா? சாமியை நமக்கு கண் முன்னால கொண்டாந்து நிறுத்துறவங்கள சாமின்னு சொல்ற மாதிரி முருகனை வணங்குகிற வழிகாட்டிகளை முருகன் என்றே சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டில் தோணுச்சு. உனக்கு இவ்வளவு பெரிய லெங்க் வரலாறு பிஹெச்டில இருக்கு, ஏகப்பட்ட ஆழமான புத்தகம் இருக்கு, நீ படிக்கிறதும் இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, வெறும் கூச்சல் மட்டும் போடுவோம்னு சொன்னா நாங்க எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? இன்னொன்னு அடையாளம் சொல்லட்டுமா, பழைய ரெக்கார்ட்ஸ்ல போய் ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க, மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் தான் இருக்கு, பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு தான் இருக்கு, செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் அப்படிதான் இருக்கு. அப்பெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் திருக்கோயில் சொல்ற மரபு தான் பழைய தமிழ் மரபு. அப்புறம் சாங்க பாருங்க நடுவில் என்ன, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அருள்மிகு சுப்பிரமணிய தேவஸ்தானம். உங்களுக்கு தெரியாது வரலாறு என்ன நடந்ததுன்னு தெரியாது, யார் மாத்தினான்னு தெரியாது, எப்ப மாத்தினாங்கன்னு தெரியாது, ஏன் மாத்தினாங்கன்னு தெரியாது. பழனி ஆண்டவர் காணாம போயிட்டார், செந்தில் ஆண்டவர் காணாம போயிட்டார், மருதமலை ஆண்டவர் காணாம போயிட்டார். ஆண்டவர் என்பதுதான் தமிழ் மண்ணினுடைய வழிபாட்டு முறை. சுப்பிரமணிய தேவஸ்தானம் என்பது திணிக்கப்பட்டது, ஆண்டவர் திருக்கோயில் என்பது இந்த மண்ணில் உருவானது. என் மண்ணோட வேற நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் பிரிக்கல, நான் தான் இப்ப முருகன் தானே கும்பிடுறேன். அவர் போய் பயணியில போனா முருகனை தான் கும்பிடுவேன், ஏன்னா அவர் முருகனை தான் அவர் கொண்டு வந்து நிறுத்தினாரு. முருக அந்த கான்செப்ட் முழுக்க தெரியாம அறகுறையா படிச்சுட்டு குயோ முறையோன்னு கத்துனா எப்படி விளக்கம் சொல்றது? எதுக்கு சொல்ல வர, உள்ளதை சொல்லணும் தான் நினைப்பு, சொல்ல விட மாட்டேங்கிறாங்கப்பா, ஒரு விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்கிற. அப்புறம் நான் என்ன சொன்னேன், யாருக்கு எவ்வளவு புரியுமோ அவ்வளவுதான் சொல்லுவோம் சொன்னேன், யாருக்கு என்ன சொன்னா புரியுமோ அவ்வளவுதான் சொல்லும். இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றேன், உள்ளதை சொல்றதுல யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்லும். புரியுதா?
நம்ம கிட்ட எல்லாம் இருக்குங்கிறதுக்காக வாரி விட்டுற முடியாது இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். மறுபடியும் ஒரு விபரீதமான கதை சொல்றேன். நான் இப்போ வர வர ஓஷோ மாதிரி ஆயிட்டேன். எதுக்கும் கவலைப்படுறது கிடையாது. ஒரு ஒரு குழந்தை போய் முதல்ல கேட்ட கேள்வி டெலிகேட் பாருங்க, அதை விட டெலிகேட்டான கேள்வி. இப்போ போய் கேட்டது, அம்மா செக்ஸ்னா என்னம்மா? ரொம்ப செத்தே போயிட்டேன். என்னடா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து புள்ள கேட்குற கேள்வி இதுவான்ட்டு பதறி போனேன். என்ன இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற, சொல்லுமா, கண்டிப்பாக எனக்கு தெரியணும், ஆன்சர் தெரிஞ்சாகணும். செக்ஸ்னா என்னம்மா அவள். உடனே இந்த அம்மா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பூசி மூழ்கி அதுக்கு ஒரு வார்த்தையை தேடி இதுக்கு ஒரு வார்த்தையை தேடி இதுக்கு ஒரு கற்பனையை போட்டு அதுக்கு ஒரு கற்பனையை போட்டு ஒரு 1.25 மணி நேரம் படாத பாடுபட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அம்மா எப்படி இதை பேசுறதுன்னு கூனி குறுகி போய் எல்லாம் விளக்கமாக சொல்லி புரிஞ்சுதான்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, இவ்வளவும் அந்த பாக்ஸில் எழுத முடியாதுமா. என்ன பாக்ஸில்? எங்க ஸ்கூல் அப்ளிகேஷன்ல செக்ஸ் அப்படின்னு போட்டு சின்னதா 2 டப்பா போட்டிருக்கிறாமா, அதுக்குள்ள இதெல்லாம் அது எம் அல்லது எஃப்னு எழுதி முடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப அந்த குழந்தையோட தேவை என்ன? எம் போடணும் இல்லாட்டி எஃப் போடணும். கண்ணா நீ எஃப் போடுப்பா, ஃபீமேல், முடிஞ்சு போச்சுன்னு முட்டணும். கேள்வி யாருக்கு அப்படிங்கிறது முக்கியம், அவங்க என்ன பர்பஸுக்கு விட முக்கியம், அவங்களுக்கு எவ்வளவு புரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உனக்கு இது போதும் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். இது எதுவுமே புரியாம கண்டபடி எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை ஆக்கிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி உள்ளதை சொல்ல முடியும்? என்ன பர்பஸ் கேட்கிற, முதல்ல அதை சொல்லு. இப்பெல்லாம் இந்த மீடியால கமெண்ட் கேட்கிறவங்களே, ஏன் சார் இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்க? கொஞ்சம் இது யார் சொன்னான்னு சொல்லு. ஏன் எவன் சொன்னாங்கிறத பொறுத்து தான் பதில் சொல்ல முடியுமே ஒழிய கருத்துக்கு நேரா பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா யாருங்கிறது தெரியாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் எவன் போய் பின்னாடி படி அளக்கிறது? பஸ்ல ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தான், பக்கத்துல இருந்தவனை பார்த்து கேட்டான், அண்ணே நீங்க ஏதாவது சட்டமன்ற உறுப்பினரா? சட்டமன்ற உறுப்பினர் ஏன்பா பஸ்ல வர போறாங்க? நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இல்ல பாராளுமன்ற உறுப்பினரா? இல்லைன்ற. இல்ல பவர்ஃபுல் கவுன்சிலரா? அதுவும் இல்லடா. ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் செக்ரட்டரியா இருக்கீங்களா? நம்ம விசு குரல்ல கேட்டுக்கலாம் எல்லாத்தையும். டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டியில் செக்ரட்டரியா இருக்கீங்களா? அதுவும் நான் ஒண்ணு இல்லடா. ஏன்டா இவ்வளவு கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறேன்? அண்ணே ஏதாவது அடியாலாம் வச்சிருக்கிற பேட்டை? இல்லப்பா. எதுக்கு கேட்கிற? இல்ல 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 நாயே காலை எடுறா, 1/2 மணி நேரமா மிதிச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு. ஏன்னா அவர் யாருன்னு தெரியாம நீங்க காலை எடுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம காலை எடுத்துருவான். இன்னைக்கு நபர்களை பொறுத்து பல விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியிருக்க, அவ்வளவு ஆபத்தா இருக்கு நாட்டோட சூழ்நிலை. அதான் நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், பேசிட்டு ஆட்டோல போனா தப்பு இல்லை, ஆனா ஆட்டோல வீட்டுக்கு ஆள் வந்தா ஆபத்துன்னு அர்த்தம்னா. ஆட்டோல வீட்டுக்கு வரலாம், ஆட்டோ நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னா. இப்ப என்ன சிக்கல் பாருங்க, ஒரு கருத்தா சந்திக்கவே முடியல சார். சொன்ன நபர் யாருன்னு பயப்பட வேண்டியிருக்கு. எப்படி உள்ளதை சொல்றது? சொன்ன நபரை பொறுத்து அந்த கருத்துக்குரிய அந்த விளக்கத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தேடல், சர்ச். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான தேடல் அது இருந்தாதான் அதை நம்மால கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு 2-3 செய்தியை சுருக்கமா சொல்லிட்டு ஐயாவை இப்ப மேடைக்கு நான் அழைச்சிடுறேன். ஒண்ணு, மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது, பழமையாக நம்முடைய மனசுல இருக்கிற பல செய்திகளை எப்படியாவது நியாயப்படுத்தணும் அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. ஏன் பழசா நம்ம மைண்ட்ல இருக்கிற செய்தியை நியாயப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம அதை எடுத்து வெரிஃபை பண்றது, சரியா இருந்தா ஏத்துக்கிறது, தப்பா இருந்தா தள்ளிட்டு போறது, அந்த துணிச்சல் நமக்கு இருக்கணும். சில பேர் வீட்டில இருந்து சார் சில பொருள் போகவே போகாது, தெரியுமா உங்களுக்கு? பாய் சில பேர் வீட்டில் கிழிஞ்சு பழசா போயிருக்கும். ஏன்னா பேரக்குழந்தையினுடைய ஈரம் வெப்பம் எல்லாம் கலந்து கிடக்கும் அந்த பாய். அதை எடுத்து வெளியே போடுன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவான், இந்த பாயை தூக்கி வெளியே போடு அப்படின்பா. ஒய்ஃப் சொல்வா, இருக்கட்டும். எதுக்கு இருக்கட்டும்? இவன் சொன்னதாலேயே அது இருக்கட்டும், ரீசன்லாம் கிடையாது. எடுத்து போடு, நீ எப்படி முடிவு பண்ணுவ? அது ஏன் ஜூரிஸ்டிக்ஷன், நீ எப்படி ஆர்டர் போடுவ? இருக்கட்டும். இவன் எரிச்சல்ல கேட்டான்,
எதுக்கு அது இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா வந்தா பயன். ஆனாலும் உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்? எங்க அம்மா வந்தாலும் பயன்படும். போதுமா? போடவே இல்லை சார். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அம்மா ஒரு நாள் எரிச்சல்ல பரன்ல அந்த பாயை பார்த்து, இந்த சனியை பிடிச்ச பாய் எப்ப பாரு வீட்லயே கிடக்கு, நாத்தமா நாரு, எங்க இந்த தூக்கி வெளியே போடுங்க. அவன் சொன்னான், இருக்கட்டும். ஏன்? அன்னைக்கு நான் சொன்ன போது நீ வேணான்னு சொன்னல, அப்ப நீ சொன்ன போது மட்டும் ஏன் போடணும்? போட வேணாம், இருக்கட்டும். பல பேர் வீட்டை விட்டு பல மோசமான விஷயம் வெளியே போகாததுக்கு காரணமே அதுதான். இந்த ஈகோ ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. இவன் சொன்னப்போ அந்த அம்மா ஒத்துக்கல, அந்த அம்மா சொன்ன போது இவன் ஒத்துக்கல, பாய் இருக்கும். கடைசியா அந்த பாய் எப்ப வெளியே போகும் தெரியுமா? இவன் செத்து பணமாற போது பணத்தை படுத்துறதுக்கு அந்த பாய் பெஸ்ட்னு அதை தூக்கி போட்டு அதோட வெளியே தூக்கி போட்டு கொளுத்துவான். நான் என்ன கேட்கிறேன், எப்ப அந்த பாய் வீணா போச்சோ அப்பவே தூக்கி வெளியே போட்டு கொளுத்தலாம் இல்ல? பயன்படாத விஷயங்களை ஏன் நம்ம சுமந்துகிட்டே அலையணும் வாழ்க்கையில? நம்ம தேவையில்லாத பகை, குடும்பத்தில் தேவையில்லாத கசப்பு சொற்கள், தேவையே இல்லாத பழைய கோபங்கள், இதெல்லாம் சுமந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? நான் என் புத்தகத்தில் ஒரு கதையை எழுதியிருக்கிறேன். அது வந்து இந்த கதையில் அமெரிக்க நாட்டு கதை. அது பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக அதுக்கு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அதாவது ஒரு 50 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்தது. எப்பவுமே இந்த உருளைக்கிழங்கை கூட வச்சுக்குங்க அப்படின்னாங்க. அந்த குழந்தைங்க அந்த உருளைக்கிழங்கை கூடவே வச்சுச்சு. படுக்கும்போதும் பக்கத்தில் வச்சிருக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும், சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு போகணும், மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும், தூக்கியே போடக்கூடாது அப்படின்னாங்க. ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அழுகும் இல்லை, நார ஆரம்பிச்சுது. 10 நாள் ஆச்சு. அந்த குழந்தைங்கெல்லாம் கேட்டுது, டீச்சர் இது ஒரே நாத்தமா நாருது, இதை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, இந்த உருளைக்கிழங்கு தூக்கி போடுறது முக்கியம் இல்லை. 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவனை எனக்கு ஆகாதுன்னு அவன்கிட்ட சண்டை போட்டியே, அதை தூக்கி போடுவியா? இந்த உருளைக்கிழங்கு ஒன்னொன்ன போடும் போதும் யார் யாரோடு நீ கசப்பு வைத்துக் கொண்டு அதை இல்ல உள்ளேயே வச்சிருக்கிறியோ அதை தூக்கி வெளியே போடுறதா இருந்தா இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அழுகி போன உருளைக்கிழங்கே இப்படி நாறுகிறதே, அழுகி போன பகை எவ்வளவு நாரும் தெரியுமா? அப்பா பிள்ளைக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும். எனக்கு தெரிஞ்சு சார், மிகப்பெரிய மனிதர்கள் வீட்டில் அப்பன் செத்ததுக்கு பிள்ளைங்க வரல சார். அப்பா செத்ததுக்கு பிள்ளைங்க வரல சார். அப்பாவோட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, 1000 வேறுபாடு இருக்கட்டுமே, அப்பாவோட 1000 வேறுபாடு இருந்தா கூட செத்து போயிட்டார் மனுஷன், அதை வழி ஏற்படுறதுக்காக வர வேணாமா? எனக்கு புரியல. அவ்வளவு நம்முடைய ஈகோ பெருசா என்ன? மரணத்துக்கு கூட வரமாட்டாங்க. அண்ணன் தம்பியில பகை இல்ல ஏதோ ஒரு வகையில என்ன வாழ்க்கையில வீணா போச்சு, அவனால என் வாழ்க்கை வீணா போச்சு, இன்னமும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நான் அப்படி திட்டினா இன்னைக்கு இப்படி திட்டினா, இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க, உங்க உள்ள அழுகி போயிடும் சார். சமண மதத்துல ஒரு சடங்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சமண மதத்துல ஒரு சடங்கு, நாம யார் யாரையெல்லாம் கடுமையாக மனசுல பகைச்சோமோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து பூக்கொத்து கொடுத்து, நான் இது மாதிரி உங்களை திட்டேன், நல்ல கவனிங்க, வாயால கூட திட்டிருக்க வேணாம், மனசால திட்டி இருந்தாலும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற நாள் என்று சமண மதத்துல ஒரு சடங்கு இருக்குது. அதனாலதான் நம்ம சமணம் மாதிரி மதங்கள் எல்லாம் ஒழிச்சிட்டோம். ஏன்னா அதெல்லாம் மனுஷனா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மதம். எனக்கு தெரிந்து சமணமும் பௌத்தமும் மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்த மதங்கள். நாம பக்தி இயக்கம் என்ற பெயரால் பழிவாங்குவதை பெரிதாக கொண்டு வந்தோமே ஒழிய மன்னிக்கிற இயல்பை சமணமும் பௌத்தமும் கற்றுக் கொடுத்ததை நாம் விட்டு தொலைத்து விட்டோம். பௌத்தத்திலையும் சமணத்திலையும் சில பேர் தவறு பண்ணாங்க, அதுக்காக புத்தர் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவரு மகாவீரர் ஒன்றும் தப்பு பண்ணலையே, மன்னிக்கிறத தானே கற்றுக் கொடுத்தாரு. எவ்வளவு மன்னிக்க முடியுமோ அவ்வளவு மன்னிச்சிருங்க. ஏன் தெரியுங்களா? மன்னிப்பது அவர்களுக்கு செய்கிற சலுகை அல்ல, மன்னிப்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகிற ஒரு நன்மை அப்படிங்கிறார். இப்ப திருவள்ளுவர் சொல்லலையா, நிலத்தை அறைந்தான் கேடு சினத்தை பொருளென்று கொண்டவன். என் மனசுல கோபம் இருந்தா எனக்குத்தான் கெடுதல், என் கோபத்தால் அவன் ஜாக போறான. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான், நிலத்துல ஓங்கி அடிச்சா நிலத்துக்கு வலிக்க போகுது, கைதான் வலிக்கும்.
அது மாதிரி என்னோட மனசு நல்லா இருக்கணும்னா நான் பல விஷயங்களை மன்னிக்கணும். நெருப்பை தூக்கிக்கிட்டே அலைஞ்சா, எப்போ பார்த்தாலும் யார் மேலேயாவது இருக்கிற நெருப்பை தூக்கிக்கிட்டே அலைஞ்சா எப்படி? ஓ பரவாயில்ல, அதோட பத்தி கவலைப்படல, விட்டுட்டு போ, எனக்கு வேணாம் அப்படின்னு. இவையெல்லாம் உள்ள இருக்கிறத தூக்கி எவ்வளவு வெளியே போட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போடும். கூடுமான வரைக்கும் நல்ல மொழிகளை நாம பயன்படுத்தணும். சில சமயத்தில் கோபத்தில் தவிர்க்க முடியாது. நானே சில சமயம் நினைப்பேன், நம்ம சில சமயம் ரொம்ப கோபமாக பேசுகிறோம், பேச வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் சொற்களை வேற நல்ல சொற்களை தேடலாம்னு. தேடுறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ண முடியும்? வந்துடுது, இயல்பான கோபம் உள்ளேருந்து வந்துடுது. ஒருவேளை என்னுடைய 70 இப்படி இருக்கிறேன், 75க்கு அப்புறம் கடவுள் விட்டு வச்சாருன்னா இதை விட சாஃப்டாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 50ல் ரொம்ப கோபமாக பேசினேன், 60ல் கோபமாக பேசினேன், இப்போ 70ல் கொஞ்சம் கூர்மையாக பேசுகிறேன். ஒருவேளை 75 வந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிற பக்குவம் வரலாம்னு நம்புகிறேன். அது வரைக்கும் அவரும் விட்டு வச்சிருக்கணும், நீங்களும் கூப்பிடணும். எனவே நான் என்ன சொன்னேன்? 3 விஷயம் வற்புறுத்தி சொன்னேன். மொழி கருத்தை வெளிப்படுத்த வந்தது, உள்ளதை சொல்ல வந்தது. மொழியை உள்ளதை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். மொழி வாழ்வோடு தொடர்புடையது, மண்ணோடு தொடர்புடையது. அதை குளிர குளிர வரவேற்றான், வார்ம் வெல்கம், அந்த 2 மொழியை வைத்து நாம புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம மும்மொழி திட்டம்ங்கிற திட்டத்தை எதிர்க்கல, இந்தியையும் எதிர்க்கல. மொழி குழந்தைங்களுக்கு பாரம். அது சின்ன வயசுல கொஞ்சம், அப்புறம் ஆங்கிலம், அப்புறம் அவன் போற நாட்டுக்குரிய 3வது மொழி தான் அவன் படிக்கணுமே ஒழிய சும்மா தேவையில்லாம எல்லா மொழிகளையும் படிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த மொழி வளர்வதால என்ன ஆயிடும்னா தாய்மொழி செத்து போயிடும். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பீகாரி போயிடுச்சு, ஒவ்வொரு மண்டல மராத்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு, குஜராத்தி போயிடுச்சு. நீங்க அந்தந்த மண்ணில் இருந்த மொழிகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையெல்லாம் அப்படியே கரையான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இந்த மொழி எல்லாத்தையுமே ஓச்சிருச்சு. நான் என்ன கேட்கிறேன், அந்த தாய்மொழி அவங்க இழந்து போறாங்களே, அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நம்ம போய் அழிக்கணும். சௌராஷ்டிரான்னு ஒரு மொழி இருக்கு, நமக்கு புரியுதோ இல்லையோ அவங்க அதை பேச உரிமை உள்ளவங்க தானே, நாம ஏன் அதை இழக்கணும்? வக்போலின்னு ஒரு மொழி இருக்கு, வக்ரபோலி, யாரு நம்முடைய நரிக்குறவ சகோதரர்கள் பயன்படுத்துற மொழி. அந்த மொழியை நம்ம அழிக்க கூடாது. அந்த மொழி அப்படியே இருந்தாதான் அவங்க அப்படி பேசினாங்கிறது நமக்கு இருக்கும். எந்த மொழியையும் இன்னொரு மொழியை விட்டு அழிக்க கூடாது. அதுக்காகத்தான் சொல்றமே ஒழிய வேறு விரோதங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. மாற்றங்கள் தவிர்க்கப்பட முடியாதவை. உள்ளதை சொல்லுகிறேன் என்று புரியாததை சொல்ல முடியாது, அவர்கள் தகுதிக்கு பொருந்தாததை சொல்ல முடியாது. அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ, இப்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்கிற இந்த கருத்துக்களை உங்கள் முன்பு வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி, புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், தேடி தேடி வாசியுங்கள். ஏன்னா அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவை உலகத்தில் வேற எதுவுமே கொடுக்க முடியாது. நண்பர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் புக் எழுதுறாரு. ஒரே புஸ்தகத்துல, நான் அந்த குறிப்பை எடுத்து வச்சிருக்கேன், ஒரே புஸ்தகத்துல 270க்கு மேற்பட்ட உலக பிரமுகர்களை அவர் அறிமுகப்படுத்துறார். ஒரே புஸ்தகத்துல 270 பேருடைய நல்ல கருத்துக்களை அவர் தொகுத்து உள்ள கொண்டு வரார். நீங்க 270 பேர் புஸ்தகத்தை படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வரப்பிரசாத். அதனால நேரத்தை வீண் பண்ணாம வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் புத்தகத்தை படியுங்க. இது என்னுடைய பணிவான வேண்டுதல். என்னுடைய ஆருயிர் நண்பர் டாக்டர் சிவராமன் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இங்க மேற்கொண்டு பேச இருக்கிறாங்க. ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.